ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஓட்ஸ் தோசை அண்ட் ஓட்ஸ் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் வந்து நார்மல் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 1 1/4 கப் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். எந்த ஓட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ரோல்டு ஓட்ஸ் இல்லை நார்மல் ஓட்ஸ் எது கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த ஊற வச்ச தண்ணியோடய சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். 1 கப்புக்கு 1 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஊறட்டும் 1/2 மணி நேரம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கையளவு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா, அப்புறம் துருவின கேரட், என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஊற வச்ச ஓட்ஸை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மஞ்சள்தூள் உப்புலாம் சேர்த்து பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ இதே பேட்டரில் நம்ம ஊத்தாப்பமும் ஊற்றினோம் அப்படின்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.